ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இலைகளுள்ள அத்திமரம். மார்க் 11:13 சொல்கிறது, இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை இயேசு கண்டு அதில் கனி இருக்குமா என்று ஆவலோடு அதன் அருகிலே வந்தார். அவர் பசியோடு வந்தார். அவருடைய பசி தீரவில்லை. ஏமாற்றம்தான் கிடைத்தது. காரணம், அதில் கனிகள் இல்லை. மரத்தின் மேன்மை கனிகளில் அல்லவா இருக்கிறது. கனி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அது நிறத்தை அல்லவா கெடுத்து கொண்டிருக்கும். கனி இல்லாமல் போனதினால் கர்த்தருடைய சாபம் அந்த மரத்தின் மேல் வந்தது. இயேசு துக்கத்தோடு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சபித்தார். மத்தேயு 21:19. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, படிப்பை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நம்மில் கனி இல்லை என்றால் சாபங்கள் அல்லவா வரும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சாபங்கள் தாண்டவமாடுகிறது. இதன் காரணத்தை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆலயத்திலே ஒரு விசுவாசியாக ஏற்படுத்தி இருக்கிறார். உங்கள் அலுவலகத்திலே நல்ல வேலையை தந்திருக்கிறார். உங்கள் பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் உண்டு. நீங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, மத்தேயு 7:16, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? நம்மில் இருக்கும் கனிகளால் தான் நம்மை யார் என்று அறிய முடியும். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்துவிட்டு நம்மால் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆவியின் கனிகள் இருக்கிறதா என்று அவர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுத்தால்தான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். நாம் கனி கொடுத்தால்தான் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வரவழைக்க முடியும். மரங்கள் கனி கொடுக்கும் போது அந்த கனியில் உள்ள விதையின் மூலமாக இன்னொரு கனிதரும் மரம் உற்பத்தியாகும். விசுவாசிகள் கனி கொடுக்கும் போதுதான் சபைகள் வளர்ந்து பெருகும். புது ஆத்துமாக்கள் கிறிஸ்துவண்டை ஓடி வருவார்கள். கனி கொடுக்காமல் இலையே காண்பித்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சபை பெருக முடியாது. தேவ ஜனங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப முடியாது. தனிப்பட்ட மரமாக இலைகளோடு பரிதாபமாக நிற்க வேண்டியதுதான். சிலர், நான் கனி கொடுத்தால் கல்லால் எரியப்படுவேனே, கனியுள்ள மரம்தானே கல்லெறியப்படும் என்று கூட எண்ணுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, கல்லெறிகளை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருக்கு கனி கொடுங்கள். நீங்கள் கனி கொடுக்க தீர்மானிக்கும் போது நிந்தைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வரலாம். ஆனால் உங்கள் கனியை கண்டு தேவன் மகிமைப்படுவார். இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 7:13. நமது வாசல்கள் அண்டையில் புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 39 மற்றும் 40 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 11 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.